சற்று முன் வன்னி தேர்தல் தொகுதியிலிருந்து ஒரு முடிவு வெளியாகி இருக்கிறது. அதிலே தேசிய மக்கள் சக்தி முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். வன்னி தேர்தல் தொகுதி முடிவு வெளியாகி இருக்கின்றது. வன்னி தேர்தல் மாவட்டத்தின் அஞ்சல் மூல உத்தியோகபூர்வ வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்த நிலையில் அதன் முடிவுகள் சற்று முன்னர் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி முதலாவது இடத்தை பிடித்திருக்கிறது. இரண்டாவது இடத்தை இலங்கை தமிழரசு கட்சி பிடித்திருக்கிறது. மூன்றாவதாக ஐக்கிய மக்கள் கூட்டணி, அதாவது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி பிடித்திருக்கின்றது என்கின்ற தகவல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வாக்குகள் தொடர்பில் பார்ப்போமே ஆனால் தேசிய மக்கள் சக்தி 4371 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி 2349 வாக்குகளை பெற்றிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி 1825 வாக்குகளை பெற்றிருக்கிறது. இப்பொழுது வடக்கிலே முதலாவது தேர்தல் முடிவு மாவட்ட அடிப்படையிலே உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுவும் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வெளியிடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற யூடியூப் சேனலையும் அதனைத் தொடர்ந்து ஜெயகாந்தன் ரிப்போர்ட் எனப்படுகின்ற பேஸ்புக் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.